மழைக்காலம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் அடிக்கடி மழை பெய்கிறதுனாலும் குளிர்காலங்கிறதுனாலும் சளி இரும்பல் தொந்தரவு எல்லாத்துக்குமே ஜாஸ்தியாக இருக்குது. காய்ச்சலும் வருது. அந்த சளி இருக்கிறதுனால தான் காய்ச்சலும் வரும். குழந்தைங்க முதல் யாருமே பாருங்கள் சரியாக சாப்பிட்றது இல்லை. நிறையா பேர்த்துக்கு இப்போ உடம்பு கெடுது. அதுக்கு இந்த மாதிரி மூலிகை டீயெல்லாம் வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை இது வச்சு குடிங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 1 கிளாஸ் டீக்கு ஒரு 5 6 மிளகு, குழந்தைங்களுக்குன்னா இதில் இருக்கிறது பாதி கம்மி பண்ணிக்கோங்க. இது பெரியவங்களுக்கு. இப்போது ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி. இது இடிக்கிற கல் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி இடிக்கிற கல் சீரக மிளகெல்லாம் இடிப்போம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா தொடச்சிட்டு இதை போட்டு இடிச்சிக்கிங்க. ஏன்னா அது காரம் இருந்துச்சுன்னா பாலில் போடும்போது கெட்டுடும். இப்போ அந்த கற்பூரவள்ளி இலை தான் இது. இந்த வீட்டுக்கு எல்லார் வீட்லேயும் இது ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்து வச்சுக்கோங்க. இது ரசத்துக்கும் போடலாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம், டீக்கும் போடலாம். இது அவ்வளோ சளி தொந்தரவுக்கு நல்லது. இதில் ஒரு 4 இலை எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இடிக்க வேண்டியதில்லை. இது கையில் அப்படியே கட் பண்ணியே போட்டுடலாம். இப்போ நான் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி, ஒன்றுக்கு 1 ஊற்றுனீங்கன்னா சரியாக போயிடும். அதிகமாக தேவையில்லை. 1 கிளாஸ் பாலுக்கு 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் அந்த மூலிகை சாரெல்லாம் இறங்குற வரைக்கும் கொதிக்கணும். அது கரெக்டாக போயிடும். 2 டம்ளருங்கும்போது 1 டம்ளர் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான டீ தூள் போட்டுக்குங்க. இப்போ அந்த இடித்து வச்சுருக்க மிளகு, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சிலாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா இடிச்சிட்டு அதையும் பால் கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா பால் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இடிக்கல்ல இடிச்சிருந்தால் கெட்டு போயிடும். அதனால தான் நல்லா அந்த இடிக்கல்ல தொடச்சிட்டு இடித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இது மூலிகை மஞ்சள். இது பாலில் போட்டு குடிக்கிறதுக்குன்னே இந்த நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கூட கிடைக்கும். நம்ம குழம்புக்கு போடுற மஞ்சளை விட இந்த மாதிரி மஞ்சள் மூலிகை மஞ்சள். பொதுவாக அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டி காலத்துலலாம் கொஞ்சம் சளி இருமல் இருந்தாலே பாலில் மஞ்சள் போட்டு கொடுப்பாங்க குடிக்க சொல்லி. சூடான பாலில் மஞ்சள் போட்டு குடிக்கும்போது அந்த சளி இருமல் தொல்லை நீங்கிடும். அந்த ஒரு மாதிரி தான் இதுவும். இப்போ அதில் இந்த மூலிகை மஞ்சளில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து இதில் போட்டிருக்கேன். நான் இப்போ அந்த கற்பூரவள்ளி இலை 4 எடுத்து அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இலை பார்த்திங்கன்னா நீங்கள் செடி பக்கம் போனீங்கனாலே இது தொட்டாலே நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோ ஹெவி வாசனையாக இருக்கும். இதை டீயில் போட்டு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாசனையே இருக்காது. ஆனால் அந்த கையில் பறிக்கும்போது இருக்கிற வாசனை இன்னும் இவ்வளோ வாசனையாக இருக்குது. டீயும் அந்தளவுக்கு வாசனை வருமானு பார்த்திங்கன்னா டீயில் கொஞ்சம் கூட வாசனையே தெரியல. அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருந்தது. இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதில் கம்மி பண்ணி கொடுங்க. ஒரு 2 இலை போடுங்க, ஒரு 4 மிளகு. அதாவது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்லாம் பாதி போட்டுக்குங்க. அவ்வளோதான். நல்லா கொதித்து பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு. இப்போ நான் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்குங்க. இதில் வடிகட்டியில் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு இலையெல்லாம் இருக்கிறனால டக்குன்னு இறங்காது. அதுக்கு நீங்கள் 1 ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டீயெல்லாம் இறங்கிடும். ஏன்னா அதெல்லாம் திப்பியாக இருக்கும். அதனால் டீ அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்காது. நல்ல திக்னஸ்ஸாக ஆகிடுச்சு. வாசனையும் கமன்னு இருக்கும் ஏலக்காயெல்லாம் தட்டி போகிறனால. ஆனால் அந்த கற்பூரவள்ளி வாசனை மட்டும் இருக்காது. இது குடிச்சிங்கன்னா உண்மையிலே நல்லா ஒரு சுறுசுறுப்பும் எனர்ஜியும் இருக்கும். சளி தொந்தரவு கொஞ்சமாவது கம்மியாகும். உடனே கம்மியாகாது. வாரத்துக்கு ஒரு 2 தடவை வச்சு குடிச்சு பாருங்கள், கம்மியாயிடும். இது ஒரு தடவை வச்சுட்டாலே நீங்கள் அடிக்கடி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த செடி எல்லார் வீட்லேயும் இருக்கும், பக்கத்து வீட்லேயும் இருக்கும். 2 இலை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க, அருமையான டீ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.